Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இப்போ நியூ ஸ்கீம்ஸ் லைக் ஃப்ரீ பஸ் ஸ்கீம் 3 சிலிண்டர் அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அவர் முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார்ல எல்லா ஸ்கீமும் பற்றி பண்ணுவார் தான் நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி பண்ணிட்டாரு. 3 சிலிண்டர் ஃப்ரீன்றது நல்ல விஷயம் தான் சார். நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காரு மக்களுக்கு. அதுவும் நல்ல விஷயமா தான் சார் பார்க்குறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கே போனாலும் ஃப்ரீயாக போகலாம் மக்கள். பெண்களுக்காக எல்லாமே பண்ணுறாரு. நல்ல விஷயமா தான் சார் பண்ணுறாரு. நல்ல விஷயமா தான் பார்க்குறோம் நாங்கள். சிலிண்டர் கொடுத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விஜய் அண்ணாக்காக ரொம்ப நன்றி. அவங்க சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு வந்தால் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி. சிலிண்டர் ஒரு மாதம் எல்லாம் காலி ஆயிரும். ஆனால் அது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஏழைப்பட்ட பசங்கள்லாம் இப்போ எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கறதுனால ரொம்ப நன்றி. பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால பஸ் வேலைக்கு போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது. பஸ் விட்டுருக்கிறதுனால எப்ப செய்வாரு எப்ப பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவர் ஒரு திட்டங்களா செஞ்சுனே வந்திருக்காரு. இப்போ பஸ்ல எப்பயுமே ஒரு இடம் இந்த பஸ்ல ஏறினாதான் எல்லாரும் பயணம் பண்ண முடியும் மகளிர்னு போட்டிருந்தாரு. இப்போ அது மாதிரி இல்லாம எல்லாரும் எவ்வளவு தூரம் வேணா போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாத சிலிண்டர் விற்கிற விலையில இப்போ ஃப்ரீயா 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காரு. இன்னும் 3 சிலிண்டர் மேலும் தொடரணும்னு எங்களோட கருத்து. சீக்கிரமா அதை நிறைவேற்றணும். முதலமைச்சர் ஐயாக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். அவர் எலெக்ஷன் டைம்ல நிறைய அறிவிச்சாரு. அதில் ஒன்று செய்கிறாரு. அதில் முதலாவது நாங்கள் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்கிறோம். கடம்பத்தூர் பஞ்சாயத்தில் தூய்மை காவலராக வேலை செய்கிறோம். ஆனால் எங்களால் சிலிண்டர் 1100 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களால் சிலிண்டர் வாங்க முடியுது. ஆனால் முதலமைச்சர் ஐயா இப்போ வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றிருக்கா அவருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் நாங்கள் வாங்குற சம்பளத்தை எங்கேயாச்சும் நாங்கள் ட்ராவல் பண்ணோன்னா எங்களால் போக முடியாது. அது காசு சில பஸ்ஸில் தான் மகளிருக்குன்னுவாங்க. ஆனால் இப்போ அறிவிச்சிருக்காரு எல்லா பஸ்ல எங்கனாலும் போகலான்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்காக முதலமைச்சர் ஐயாவுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம். நான் தூய்மை காவலராக இருக்கிறேன். நான் விஜய் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அவர் சிஎம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப 6000த்துல கஷ்டமாக வேலை செய்துன்னு கிடக்குறோம். 6000 ரூபாய் எங்களுக்கு பத்தலை. அதனால நாங்கள் சிலிண்டரும் வாங்க முடியல, பஸ் சார்ஜும் பண்ண முடியல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு நல்லது பண்ணணும். அதனால 6 சிலிண்டர் கொடுக்குறோம் நிற்கிறாரு. இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறோம் நிற்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது சொன்னதுனால அவருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சம்பளம் ஏற்றினாருன்னா எங்களுக்கு இன்னும் நன்றியா இருக்கும். இன்னும் அவருக்கு நன்றி சொல்வேன். இப்படி அண்ணா சிஎம் சார் எங்களுக்கு கொடுக்குற இந்த சிலிண்டர் திட்டம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கொடுக்குற அண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பஸ்ஸுமே நான் அங்கிருந்து ரொம்ப தூரம் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு 2-3 இடத்துக்கு மாறி போறதால இந்த பஸ் கொடுக்கறதால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் இருக்கேன். எனக்கு நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ சிஎம் சார் இந்த 3 சிலிண்டர் கொடுத்தனால எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. அதாவது கொஞ்சம் நான் வேலை பார்த்து டெய்லி வேலை பார்த்ததுனால எனக்கு அண்ணாருக்கு சம்பளம் வச்சு சேர்த்து அந்த சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ இது கொடுத்தனால எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி மகளிர் பஸ் இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விட்டனால எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. என் வீட்டம்மா இப்போ வேலைக்கு போகுது. இங்க இருந்து பக்கத்துல போறா இருந்தாலும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனால இந்த பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. அதனால இதை கொடுத்ததுக்கு சிஎம் சாருக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.